அப்படி ஆத்தா நம்ம சாமி நல்லா வருந்தணும், நம்ம சுவாமி இன்னைக்கு இறங்கணும்.
நம்ம மீனாட்சி அம்மன் கோவில போகக்கூடிய குங்குமம் என்ன குங்குமம் தெரியுமா உங்களுக்கு? மீனாட்சி அம்மனுக்கு சாத்தக்கூடிய குங்குமம், அந்த கடைகள் வைக்கக்கூடிய குங்குமம் என்ன குங்குமம் தெரியுமா உங்களுக்கு? மீனாட்சி அம்மன் கோவில் பேர் போயிருக்கீங்களா? ஏற்கனவே நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு. ஆக அந்த குங்குமம் மட்டும் மதுரையில மட்டும்தான் கிடைக்கிறது, எங்கேயுமே கிடைக்காது. அந்த குங்குமம் என்ன குங்குமம் தெரியுமா? தாளம்பூ குங்குமம். அந்த தாளம்பூ குங்குமம் சொல்லக்கூடிய குங்குமம் வந்து மதுரையில மட்டும்தான் கிடைக்கும். அந்த குங்குமம் வேற எங்கேயுமே கிடையாது. வேற சாமிகள்லாம் இருக்குது, சமயபுரத்தில் குங்குமம் இருக்குது, நம்ம வேற வேற ஊர்கள்லாம் குங்குமம் இருக்குது. ஆனா மீனாட்சி அம்மன் கோயில கிடைக்கக்கூடிய குங்குமம் வந்து தாளம்பூ குங்குமம். அது போல மீனாட்சி அம்மனுக்கு திருமணத்திற்கு வந்து பொட்டு செய்வாங்க. பொட்டு கண்மை அடைக்கு செஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க தெரியுமா? கண்மை. அந்த கண்மை செஞ்ச இடம் வந்து நம்ம கள்ளிக்குடி பக்கத்துல மைட்டாம்பட்டி ஊர்ல, அந்த ஊருக்கு பேரே மையிட்டான்பட்டி. அந்த ஊருக்கு பேரு, அந்த அம்மாவுக்கு மை செஞ்சு கொடுத்து அங்கே கொண்டு போய் இந்த திருமணத்துல வந்து அந்த அம்மா அந்த பொட்டை வைப்பாங்க. ஆக அந்த ஊருக்கு பேரு மையிட்டான்பட்டி. இன்னைக்கும் அந்த ஊர்ல அந்த மை வந்து கண்மை செய்யறாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வரலாறு இந்த மதுரை சுத்தி இருக்குது. மதுரை சுத்தி ஸ்ரீராநாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீராநாகம் மதுரையில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது அதுதான் வந்து நாகமலை. நாகமலை அதான் சீராநாகம், அதாவது யாரையும் கொத்தாத நாகம் வந்து அந்த நாகமலா வந்து மதுரையில வந்து அழிக்க வருது. ஆக இறைவனும் இறைவியும் போய் அவங்க அதை நிக்க வச்சு நாகமாயிட்டாங்க. அதுபோல கரவா பசு அப்படி சொல்லக்கூடிய இடம் இருக்கு தெரியுமா மதுரையில? கரவா பசு அப்படி சொல்லக்கூடிய இடம் தெரியுமா உங்களுக்கு மதுரையில? அது வெறும் பசுமலை. பிளிரா யானை என்று சொல்லக்கூடிய இது மதுரையில் இருக்குது. அதுவும் வந்து அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ராட்சசர்கள். அவங்க வந்து மதுரையை அழிக்க வரும்போது கரவாப்ப சொல்லக்கூடிய அவர் ஒரு ராட்சசன், அவர் அழிக்க வரும்போதுல வந்து சாமி வந்து நிப்பாட்டி நீங்க அப்படியே இருந்துங்க, அதே பசுமலை அதுக்கு பேரு. அது மாதிரி பிளிரா யானைன்றது எங்க தெரியுமா? யானை மலைக்கு தான் பிளிரா யானை. அந்த யானை மலை அதுவும் வந்து நம்ம மதுரையை அழிக்க வருது. அதையும் வந்து என்ன செய்யுது, நம்ம ஆத்தா போய் நிப்பாட்டி நீ வந்து அப்படியே ஆனமலையாவே நில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில் இவ்வளவு பெரிய அதிசயம்லாம் நிறைய இருக்கு பாத்துங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது. சீராநாகம், கரவா பசு, பிளிரா யானை, நம்மளுடைய குங்குமத்துக்கு அந்த குங்குமம், நிறைய இது இருக்கு பாத்துங்க. அது போல அந்த ஆத்தா மீனாட்சி அம்மனுடைய அந்த திருவாசல் நம்ம இதெல்லாம் ஒரு காலத்துல மீனாட்சி அம்மனுடைய பூமி, அந்த பூமியெல்லாம் வந்து படிகள் கூடிய மீனாட்சி அம்மனுடைய பூமி தான். அந்த பூமியினுடைய அந்த அழகு அப்படி ஒரு சில இடங்கள் எல்லாமே இருக்குது. அது போல அந்த சீராநாகம் சொல்லக்கூடிய நாகமலை, அது வந்து நாகமலை அப்படின்னு பாம்பு படுத்துருக்க மாதிரி இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா அது நிறைய அதிசயங்கள் நம்ம மதுரையில் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. மாங்கல்யம் மாங்கல்யம் மாங்கல்யம். ஆமா 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 ஆமா. சூப்பரா திட்டீங்க. அடுத்து சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மதுரை வந்து மிக மிக பிரசிக்கப்பட்டது. ஆக அது போல நம்ம ஆத்தாவை நம்ம சுவாமி இறக்க போறோம். அந்த சுவாமி நம்மளுக்கு சிறப்பாக வரப்போவதை கேட்டு சாமி போடுவோம். 8 திசையும் 16 கோணமும் பொண்ணா அழைக்கிறனே, அப்பா அழைக்கிறனே, அந்த பொண்டு நல்ல மலையாளத்தில் உன்னை கொண்டு நினைக்க மாட்டாம 7 பேர்களையும் அந்த வண்ண பெட்டியிலே வைத்து மலையாளம் ஆந்திரவாதி கொள்ளிடங்காவிரி ஆற்றுலையும் இன்னைக்கு அனுப்பினானா மந்திரவாதி. இன்னைக்கு ஆற்றுல வெட்டில வருகிறப்பா, அந்த பெட்டில வருகிறப்பா. இன்னைக்கு அலையான அலை கடந்து அலைவேல வெட்டி எங்கே அந்த 7 பேர்களையும் சுமந்து அந்த பெட்டி இன்னைக்கு சமயபுரம் கோவிலே வருகிறார். இன்னைக்கு 7 பேர்களே மூத்தவரா பிறந்தவரா, கொள்ளிடங்காவிரி ஆத்துக்குள்ள வந்தவனா, அந்த கண்ணபுரத்தை ஆண்டவனா, சமயபுரம் மாறி ஒன்னா அழைக்கிறது. இன்னைக்கு 7 பேர்களையும் 2ஆவதா பிறந்தவனா, அந்த கம்மா
இன்னைக்கு 7 பேர்களையும் 3ஆவதா பிறந்தவளா அது தண்ணியிலே பச்சை பொண்ணாய் வந்தவளா அந்த ஐயனாறு குதிரைக்குள்ள இன்னைக்கு அடங்காம நின்னவளா அடகுறத்து காரி ஒன்னு அழைக்கிறமே அப்பா அழைக்கிறமே இன்னைக்கு 7 பேர்களையும் 4ஆவதா பிறந்தவளா ஈராத்து காரி முடி மாறி அழைக்கிறமே அப்பா அழைக்கிறமே அழைக்கிறமே 7 பேர்களையும் 5ஆவதா பிறந்தவளா விருதுநகர் மாறி சக்தி மாறி அழைக்கிறமே அப்பா அழைக்கிறமே அழைக்கிறமே 6ஆவதா பிறந்தவளா அருப்பு கோட்டைய காத்தவளா அருப்பு கோட்டை முத்துமாரி ஒன்னு அழைக்கிறமே இன்னைக்கு அருப்புக்கோட்டையில வந்து இப்ப அக்கடி சட்டி எடுத்தாங்க. அந்த சட்டி எடுக்கும் போது வந்து 1000 மாறி அங்க இருக்குது, முத்துமாரி இருக்குது, 1000 மாறி இருக்குது. அந்த பூஜை நடந்த உடனே அந்த சட்டி எடுத்து முடிஞ்சு நைட்ல பூஜை நடந்த உடனே அவங்க வந்து விளக்கேற்றி முடிச்ச உடனே அந்த கதவு தானா திறக்கக்கூடிய அதிசயம் வந்து 1000 மாறி அங்க இருக்குது. பாத்தீங்க நம்ம 1000 மாறி நம்ம விருது வந்து அருப்புக்கோட்டை வர்ற வழியில அந்த ஸ்டாப்ல இருந்தோம்னா அந்த மாரியம்மன் அங்க இருக்காங்க. அது மிகப்பெரிய அதிசயம். அந்த பூஜை செஞ்சு அதை சூட காமிக்கும் போதுல பூட்டிய கதவு தானாக திறக்கும் அதிசயம் இன்னைக்கும் வழி வழியா இன்னைக்கும் அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அதை ஓய்வி பாருங்க அந்த அருப்புக்கோட்டை 1000 மாறி அப்படி இன்னைக்கு நிகழ்வு நிறைய இருக்குது. அதுபோல இன்னைக்கு நம்ம கபாலகாளியம்மனுடைய திருக்கோவில்ல வந்து ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. குழந்தை இல்லாத குழந்தை பேரு அவங்களாம் குழந்தையோட வந்திருக்காங்க. இங்க வந்தவர்களாம் வந்து சுவாமிகள் அருளாட்சி வழங்கி அவர்களுக்கு எல்லா அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தக பையெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. அது போல இதெல்லாம் சாதாரண இந்த போட்டிருக்கிற சட்டெல்லாம் தென்னாப்பிரிக்காவில இருந்து வந்து திருச்செந்தூர் போனவங்க வந்து இந்த கோயிலுடைய அந்த அதிசயத்தை பார்த்து அவங்க நடந்துருச்சு போட உடனே. ஆக அங்கிருந்து வந்து இந்த செட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோல வேலை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லா காரியமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆத்தா கபாலகாளிய இந்த கபாலகாளி எங்க இருந்து தெரியுமா? அந்த காளி எங்கெல்லாம் அந்த காளி கிடையாது. இந்த காளி வந்து கொல்லிமலையில இருந்து இந்த காளியை கொண்டு வந்து சாமி வச்சிருக்காங்க. கொல்லிமலையில ஒரு 4-5 வருஷம் அங்க இருந்து தவம் புரிஞ்சு இந்த காளியை கையில கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து சேர்த்து இங்க வச்சத அந்த காளி. ஆக இன்னைக்கு 7 பேர்களையும் 7ஆவதா பிறந்தவளா அந்த கொல்லிமலையில் இருப்பவளா அந்த மண்டையோட்டம் ஆலை போட்டு வந்தவளா அந்த மலையாள காளி அந்த கொல்லிமலை காளி. இன்னைக்கு சாமி வந்து சிவனை வந்து விதிச்சிருக்குது. ஏன் விதிச்சிருக்கு தெரியுமா? சிவனை ஏன் விதிச்சிருக்குது? பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான ஆக்ரோஷம். அவங்க நடந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சீக்கிர கோபம் விட அந்த கோபத்தை அடக்கவே முடியாது. ஆக ஒரு சூரனை வதம் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து வதம் பண்ண உடனே கோபம் அடங்கல. கோபம் அடங்காமன்னா உலகம் அழிஞ்சு போகும். ஆகவே உன்னுடைய கோபம் அடங்கணுமா? ஆனா ஆகவே என் மேல உன்னுடைய காலை வச்சு மிதிச்சு அந்த கோபத்தை தீர்த்துக்க அப்படின்றதுக்காக அந்த சுவாமி வந்து சிவன் வந்து இருக்கிற எவ்வளவு பெரிய கடவுள். தன்னுடைய காளி வந்து நீ என்னுடைய காலில் வச்சு உன்னுடைய கோபத்தை தரிசிக்காமலே விழுந்து கீழே விழுந்து படுத்துறாரு. அந்த அம்மா வந்து அதுல காலை வச்ச உடனே அவங்க கோபம் தெரிஞ்சு. ஆக வந்து பெண்களுக்கு வந்து கோபம் அதிகம். என்ன வேணும் செய்வாங்க, அது உண்மை. என்ன வேணுமாலும் செய்வாங்க, அது உண்மை. அவங்க எல்லாம் கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியா கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா கட்டிய தாலி, அந்த தாலிக்காக கட்டுப்பட்டு இருக்காங்க. அவங்களால என்ன வேணுமாலும் செய்ய முடியும். ஆக இன்னைக்கு குடும்பத்துல நீங்க தான் வந்திருக்கீங்க. நீங்க சாமியா இன்னைக்கு சாமியை வேண்டிய குடும்பத்துல புடிச்சப்பட்டு இருக்காரு, குடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு தீரணும். என் மகனுக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கணும். என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகல, கிடைக்கணும். கட்டி கொடுத்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதுக்கு தான் இன்னைக்கு எல்லா காரியம் வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுல ஒருத்தி பெரிய எனக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த காலி நீதே கேட்கணும் தான் அப்படின்னு இன்னைக்கு வந்துருக்கீங்களா? அந்த இது விஷயம் உங்களுடைய இதை சொல்றேன் நான். ஆக இப்படி எல்லாம் வந்து நமக்கு நடக்கணும். அந்த காளியம்மனை கூப்பிட்டா இவ்வளவு காரியங்கள் சிறப்பாக நடக்கும்ன்றதுக்காக இவ்வளவு வேண்டும். அப்படி இந்த 7 பேர்ல இந்த 7ஆவதா பிறந்த இன்னைக்கு வந்திருக்கிற காளி இருக்காங்களே, அவங்க எப்படி தெரியுமா? ஆத்தாவ அழைக்கட்டுமா?
அலை கட்டுமா காளி அலை கட்டுமா காளி வந்து அலை கட்டுமா அலை கட்டுமா காளி அலை கட்டுமா காளி அலை கட்டுமா அலை கட்டுமா காளி அலை கட்டுமா காளி அலை கட்டுமா காளி அலை கட்டுமா திருவிழா தேதி ஆடி மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பானதொரு நம்ம ஆடியினுடைய திருவிழா பால்குட நிகழ்வு சிறப்பாக நம்ம காரியாபட்டி முருகன் கோயிலிருந்து எடுத்து வருவாங்க. போன வட்டம் 1007 1008, இந்த வட்டம் 1008 முனைப்பாறை 1008 பால்குடங்கள் இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பிக்கிறோம். அதுபோல டோக்கன் வாங்குறவங்க டோக்கன் வாங்கிக்கோங்க. நம்ம கிராமங்களில் போய் சொன்னீங்கன்னா அவங்களும் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த இது வருது. ஆகவே ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நமது பால்குடை இந்த பால்குடத்தில் பார்த்தீங்களா, அது போல அந்த நிகழ்வு தான் பார்த்துங்க. இந்த டிவியில் பார்க்குறீங்களா, அந்த ஆடி மாதம் நடந்த நிகழ்வு தான் பார்த்துங்க. அதுதான். ஆகவே நிகழ்வுகளை கலந்து உங்களை அல்ல கோயிலுக்கு வந்துருக்கீங்க. அம்மா தெரியும். ஆமாம் தெரியுமா, இருக்கிறாமா தெரியும். சரி சரி.
அல்ல அல்ல வணக்கம் சொல்லி கும்மி பாட்டு வாங்க கும்மி பாட்டுக்கு அப்படியே